அனைவருக்கும் வணக்கம். கடந்த நூற்றாண்டில் நிலவு குறித்த ஆராய்ச்சிகள் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றன. இந்த நூற்றாண்டில் முதலில் நிலவு குறித்த ஆராய்ச்சிகள் பெரிதாக இல்லாத நிலையில் சந்திராயன் திட்டத்திற்கு பிறகு உலக நாடுகள் மீண்டும் நிலவு குறித்த ஆராய்ச்சிகளில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன. இதற்கிடையே நிலவில் அணுமின் நிலையத்தை அமைக்கும் திட்டத்தை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலவு குறித்த ஆய்வுகள் இப்போது மீண்டும் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் உலகின் பல நாடுகளும் நிலவில் நிரந்தரமாக தங்கள் ஆய்வு கூடத்தை அமைக்க முயன்று வருகின்றன. இந்த சூழலில்தான் ரஷ்யாவின் அணுசக்தி நிறுவனமான ரோசாட்டம் நிலவில் அணுமின் நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. நிலவில் சீனாவுடன் இணைந்து நிரந்தர ஆய்வு கூடம் ஒன்றை அமைக்க ரஷ்யா திட்டமிட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாகவே இந்த அணுமின் நிலையம் அமைகிறது. அந்த ஆய்வு கூடத்திற்கு தேவையான மின்சாரத்தை இதன் மூலம் பூர்த்தி செய்ய முடியும் என்று ரஷ்யா நம்புகிறது. முதற்கட்டமாக 0.5 மெகாவாட் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு சிறிய அணு உலையை நிறுவ ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. வரும் காலத்தில் நிலவில் தங்கி நடத்தப்படும் ஆய்வுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த அணுமின் நிலையம் முக்கியமானதாக இருக்கும். இது தொடர்பாக ரஷ்ய செய்தி தொடர்பாளர் அலெக்சி லிகாச்சேவ் அவர்கள் கூறுகையில், இப்போது நாங்கள் நிலவில் அணுமின் நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளோம். முதற்கட்டமாக 0.5 மெகாவாட் வரை மின்சாரத்தை இதன் மூலம் உருவாக்க முடியும். நிலவில் பல சர்வதேச திட்டங்களை அமைக்க நாங்கள் அடித்தளமிட்டு வருகிறோம். நிலவு குறித்த எங்களின் ஆய்வுகளில் இணைந்து பணியாற்ற இந்தியாவும் சீனாவும் ஆர்வம் காட்டியும் வருகின்றனர் என்றார். நிலவில் ரஷ்யாவும் சீனாவும் கூட்டாக இந்த ஆய்வகத்தை உருவாக்குகிறது. சர்வதேச சந்திர ஆராய்ச்சி நிலையம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆய்வகம் 2035 முதல் 2045 வரை செயல்பாட்டில் இருக்கும் என தெரிகிறது. தற்போது ரஷ்யா மற்றும் சீனா மட்டுமே இத்திட்டத்தில் இணைந்திருந்தாலும் மற்ற நாடுகளும் தங்களுடன் இத்திட்டத்தில் இணையலாம் என அறிவித்துள்ளன. பூமியில் அணுசக்தி ஆய்வகத்தை அமைப்பதே சவாலான விஷயமாக பார்க்கப்படும் நிலையில் அதை நிலவில் அமைக்கும் முயற்சியில் இந்தியாவும் கைகோர்த்து உள்ளது. அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் மனித ஈடுபாடு மிக குறைவாக இருக்கும் வகையில் இந்த அணுசக்தி நிலையம் வடிவமைக்கப்படுகிறது. இதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை ரஷ்யா ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் 2036 ஆண்டுக்குள் இந்த அணு உலையை செயல்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இதே நேரத்தில் கூடுதலாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அணுமின் நிலையத்தை அமைக்கிறார்கள்? சூரிய ஒளிதான் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதே, அதை பயன்படுத்தலாமே என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். நிலவில் நமது பூமியைப் போல தினசரி சூரிய ஒளி கிடைக்காது. அங்கு 14 நட்சத்திர நாட்கள் முழுமையாக இரவாக இருக்கும். சூரிய ஒளியே கிடைக்காது. எனவே சோலார் மின்சாரம் எப்போதும் கிடைக்கும் என சொல்லிவிட முடியாது. அடுத்த செய்தி, சவுதி அரேபியா உள்ளிட்ட GCC நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது. எண்ணெய் விலை கட்டுப்பாடு நீக்கம் GCC நாடுகளின் நிதி பாதுகாப்பை பாதிக்கும். பட்ஜெட் திட்டத்தை செயல்படுத்துவது சவாலானதாக இருக்கும். சவுதி அரேபியா விஷன் 2030 திட்டத்துடன் முன்னேறி வருகிறது. மற்ற GCC நாடுகளும் இதே போன்ற வளர்ச்சி யோசனைகளை கொண்டுள்ளன. ஆனால் எண்ணெய் விலை பெரிய அளவில் சரிந்து GCC நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உலகளவில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் முக்கிய நாடுகளில் ஒன்றான இந்தியாவுக்கு இது மகிழ்ச்சியான விஷயம். எண்ணெய் விலையை குறைக்குமாறு ஒபெக் நாடுகளை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. வரம்பை மீறுவதும் விலைவாசி உயர்த்துவதும் இந்தியாவுக்கு பின்னடைவாகும். ஆனால் இந்த விலை வீழ்ச்சிக்கு 3 காரணிகள் காரணம் என்று தகவல் தெரிகின்றன. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருகிறது. பிராண்ட் கச்சா எண்ணெய் பேரலுக்கு $72 குறைந்துள்ளது. அமெரிக்காவின் WTI கச்சா எண்ணெய் விலை $69 ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மார்பன் கச்சா எண்ணெய் $73 உள்ளது. $80 நெருங்கிய விலை திடீரென சரிந்தது. இது பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பான ஒபேக் அமைப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணெய் விலை திடீரென குறைவதற்கு 3 காரணங்கள் கூறப்படுகிறது. முக்கியமானது என்னவென்றால், சீனாவின் தேவை குறைந்துள்ளது.
உலகிலேயே அதிக எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடு சீனா. சீனாவின் கச்சா எண்ணெய் தேவை குறைந்ததால் உலக சந்தையில் விலை குறைய தொடங்கியது. இதன் காரணமாக ஆசிய நாடுகளுக்கு வழங்கப்படும் எண்ணெய் விலையை குறைக்க வேண்டிய நிலைக்கு சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் தள்ளப்பட்டன. சீனாவில் கட்டுமானத்துறை சோர்வடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது முன்னரே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சீன சந்தை எண்ணெய் மீது குறைந்த சார்பு நோக்கி நகர்கிறது. சீன சந்தையை எலக்ட்ரானிக் வாகனங்கள் கைப்பற்றி வருகின்றன. மேலும் எண்ணெய்க்கு பதிலாக இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தும் போக்கு சீனாவில் அதிகரித்துள்ளது. லிபியாவில் இருந்து எண்ணெய் வரத்து அதிகரித்து வருகிறது என்பது மற்றொரு தகவல். இதனால் உலக சந்தைக்கு அதிகப்படியான எண்ணெய் வந்து சேர்ந்தது. இதுவும் எண்ணெய் விலை குறைவதற்கு காரணமாக அமைந்தது. ஆப்பிரிக்காவில் எண்ணெய் வளம் அதிகம் உள்ள லிபியா உள்நாட்டு பூசல்களால் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் நெருக்கடி தணிந்ததால் எண்ணெய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. ஒபேக் நாடுகள் நீண்ட காலமாக உற்பத்தியை குறைத்து வருகின்றன. இது சந்தையில் எண்ணெய் இருப்பை கட்டுப்படுத்தவும் விலையை குறைக்கவும் இருந்தது. ஆனால் ஒபேக் நாடுகள் அக்டோபர் முதல் அதிக உற்பத்தி செய்யும் என்று செய்திகள் வெளிவந்துள்ளன. இதுவும் எண்ணெய் விலை சரிவை ஏற்படுத்தியது. இந்தியா உள்ளிட்ட இறக்குமதி நாடுகளுக்கு எண்ணெய் சந்தையில் இருந்து வரும் செய்திகள் உற்சாகம் அளிப்பதாக உள்ளது என்றே கூறலாம். ஆனால் விலையை உயர்த்த சவுதி அரேபியா பதிலடி கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த செய்தி. உலகின் சக்தி பெற்ற நாடுகளில் ஒன்றான ரஷ்யா அதிகாரத்தை கைப்பற்றும் முனைப்பில் ஈடுபட்டு வருகிறது. ரஷ்யா தனக்கு எதிராக செயல்பட முயன்றதாக உக்ரைன் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. அந்த போர் தற்போது வரை நீடித்து வருகிறது. உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ஆரம்பத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதற்கு உக்ரைன் தரப்பில் எதிர்த்தாக்குதல் நடத்தப்படுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் இந்த போரில் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போரால் இரு நாடுகளில் உள்ள மக்கள் தொகையில் பெரிதளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த போரால் உலக நாடுகள் அனைத்தும் பதற்றத்தில் காணப்படுகின்றன. ஏவுகணை, பீரங்கி போன்ற ஆயுதங்களின் சத்தம் இரு நாட்டு நகரங்களிலும் எதிரொலிக்கின்றன. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் விரும்புவதாக கூறினாலும் தொடர்ந்து போரிட்டு வருகின்றன. இது தொடர்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கும் கடந்த மாதம் உக்ரைனுக்கும் பயணம் செய்திருந்தார். அப்போது இரு நாட்டு அதிபர்களையும் சந்தித்து அமைதி வழியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா அனைத்து உதவிகளையும் செய்யும் என கூறியிருந்தார். மேலும் அண்மையில் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் இந்தியாதான் இடைத்தரகராக இருந்து அமைதி பேச்சுவார்த்தையை முடித்து கொடுக்க வேண்டும் எனவும் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இதேபோல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் போரை நிறுத்த இந்தியா போன்ற அமைதியை விரும்பும் நாடுகளால் தான் முடியும் என கூறியிருந்தார். இதற்கிடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்களுடன் ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து பேசியிருந்தார். அப்போது ரஷ்ய போர் விவகாரத்தில் அமைதியை நிலைநிறுத்த இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களை அனுப்பி வைப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் உறுதியளித்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்களின் உத்தரவை ஏற்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவுக்கு புறப்பட உள்ளார். அங்கு சென்று ரஷ்ய அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு வழிவகை செய்ய இருக்கிறார். விரைவில் அவர் ரஷ்யாவுக்கு பயணம் செல்ல உள்ளார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு அரசு பயணமாக அஜித் தோவல் அவர்கள் சென்றிருந்தார். அப்போது தமிழக மீனவர்கள் குறித்த பிரச்சனை பற்றி ஆலோசித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.